ஸோ இயற்கையுடைய சீற்றத்துக்கு காரணமே இயற்கையை நம்ம அழிச்சிட்டு காடுகளெல்லாம் அழிச்சிட்டோம். ம். ஸோ நம்ம வந்து தப்பு பண்ணுறோம். ஆனால் இயற்கையுடைய வளம் அதாவது உள்ளதை உள்ளபடி அப்படியே பாதுகாத்து இருந்தாவே போதும். நம்ம அதை மீறி செயல்பட்டோம். ராக்கெட்டுகளை விட்டு விட்டு ஓசோன் மண்டலத்தை கிழிச்சு விட்டோம். இந்த ஓசோன் ரேசஸ் இருக்குது இல்லைங்களா, அது என்னதுக்கு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது பூமிக்கு. அது வராது. ஓவர் வெயில் தான் அடிக்கும், மழை கண்ணா பின்னான்னு பெய்யும், கிளைமேட்டு மாறும், எல்லாமே நடக்கும். அதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ விஞ்ஞான வளர்ச்சி என்பது மனிதனுடைய ப்ளஸ்ஸுங்கிறத விட மனிதனுக்கு அதிகமான மைனஸ் தான். நீங்கள் ஒரு செல்ஃபோன் எடுத்துங்களேன், ஒரு செல்ஃபோன் இது எது கண்டுபிடிச்சான்? ஃபோனுன்னு தான் கண்டுபிடிச்சாங்க. இப்போ இதில் எல்லாமே இருக்கா? எல்லாமே இருக்கா? இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தவறான செயலில் போகிறதுக்கு காரணம் ஒரே ஒரு ரீசன், செல்ஃபோன் தான். ராத்திரி பேரண்ட்ஸ் எல்லாம் படுத்ததுக்கப்புறம் அந்த வயசு பொண்ணுங்க பசங்களாம் என்ன ஃபுல்லாக பெட்ஷீட்டை போட்டு உள்ளே தேவையில்லாத பார்க்குறாங்க. எப்போவுமே மைனஸாக விஷயங்க தான் மைண்டில் சீக்கிரம் ஏறும். ஸோ வந்து இதுதான் கலியுகம். ஸோ விஞ்ஞான வளர்ச்சி பாருங்கள் எங்கே கொண்டே மைனஸில் விடுது. ஸோ இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது தவறான செய்திகளை எந்த ரூபத்திலையும் எங்கேயும் சொல்லக்கூடாது. அது செல்ஃபோனில் சரி, வீடியோவிலும் சரி, எதுலேயுமே சரி. அதுதான் பதியும். நல்ல விஷயத்தையே சொல்லுவோமே, நல்லதை சொல்கிறதுக்கு நிறைய பேர் இல்லை. இப்போ அடுத்தவனை பற்றி குறை சொல்கிறது, கெட்டது சொல்லி சொல்லி சொல்லியே தான் ஒவ்வொருத்தன் வாழ்க்கை ஓட்டிகிட்ருக்கான ஒழிய நல்லதை சொன்னால் ஏற்றுக்கவும் மாட்டேங்கிறாங்க. அந்த கலியுகங்கிறது அதுதான். விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய்.